மக்கள் வணக்கம். அருள் நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளும் ஒரு கோவிலும் அதன் வரலாறும் ஒரு திருப்புகழ் பாடலும் பார்த்து கேட்டு ரசித்து வருகிறோம். ஆலய தரிசனமும் அருட்பாடலும் ஆனந்தமே. அந்த வகையில் இதோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக. வரலாற்றுக்கு முற்பட்ட சோழர்களில் கோச்செங்கணன் என்ற சோழ மன்னன் கட்டிய கோயில்கள் இன்றும் தமிழர்களின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. அவர் கட்டிய ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் தஞ்சாவூரிலிருந்து 12வது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நல்லிச்சேரி. இந்த நல்லிச்சேரியை சுற்றி சூலமங்கலம், தண்டாங்கோரை, மாத்தூர், தாளமங்கலம், பசுபதி கோயில், திருப்புள்ளமங்கை, திருசக்கரப்பள்ளி ஆகிய திருத்தலங்கள் உள்ளன. நல்லிச்சேரியில் உள்ள திருக்கோயிலே ஜம்புகேசுவரர் ஆலயம். வரலாற்றிற்கு முற்பட்ட சோழர்களில் பெரிதும் பேசப்படுபவன் கோச்செங்கட் சோழன். உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த இந்த மன்னன் 84 சிவாலயங்களை காவிரி கரையில் எடுப்பித்தவன் என்று புகழப்படுபவன். இவன் எழுப்பிய மாடக் கோவில்கள் தூங்கானை மாடக் கோயில்கள் எனப்படுகின்றன. இந்த கோச்செங்கன் சோழனின் முன்ஜென்ம வரலாறு திருச்சி திருவானைக்காவல் ஸ்ரீ ஜம்புகேசுவரர் ஆலய தல வரலாறுடன் இணைத்து பேசப்படுகிறது. முற்பிறவியில் யானை தன் சிவபூஜைக்கு இடையூறாக இருந்ததால் இப்பிறவியில் யானை ஏற முடியாத குன்று போல் அமைந்த மாடக் கோயில்களை அமைத்தான். இந்த நல்லிச்சேரி சிவன் கோயிலையும் இந்த கோச்செங்கணனை கட்டியதாக வரலாறு தெரிவிக்கிறது. இந்த நல்லிச்சேரி சிவாலயத்து இறைவன் திருப்பெயர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர். இத்தலத்து இறைவியின் திருப்பெயர் அகிலாண்டேஸ்வரி. சப்தஸ்தானங்கள் தலங்கள் என போற்றப்படுகின்ற 7 திருக்கோயில்களில் இது ஒன்றே மேற்கு பார்த்த சன்னதியை உடையது. இந்த ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் கருவறைக்கு நேரெதிரே கதவு உள்ளது. நேரெதிரே மயானம் அமைந்துள்ளது. இந்த மயானத்தில் சிதைக்கு மூட்டப்படும் தீக்கதிர்கள்
நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனின் திருமேனியை தரிசிக்கும் வண்ணம் அமைந்துள்ளது. இதுவே இந்த திருத்தலத்தின் தனிச்சிறப்பு. எனவே இந்த திருத்தலம் ஜீவன் முக்தி பெறும் அற்புத தலம் எனப்படுகிறது. திருச்சி திருவானைக்காவில் உள்ள திருக்கோவிலின் சுவாமி பெயரும் ஜம்புகேஸ்வரரே. அந்த கோயில் வரலாற்றோடு தொடர்புடைய கோச்செங்கணன் கட்டிய இக்கோயில் இறைவனின் பெயரும் ஜம்புகேஸ்வரரே. மாடக்கோயில் என்னும் வடிவில் உள்ள இந்த கோயில் பழமைக்கும் பெருமைக்கும் சான்றாக திகழ்கிறது. வைஷ்ணவி வழிபட்டதால் இத்திருக்கோயிலின் அம்மை அகிலாண்டேஸ்வரி இரு புஜங்களிலும் சங்கு சக்கரம் காணப்படுகிறது. நந்திகேஸ்வரர் திருமழப்பாடியில் திருக்கல்யாணம் செய்து திருவையாற்றில் பஞ்சாட்சர உபதேசம் பெற்று நல்லிச்சேரி ஜம்புநாத சுவாமியை வழிபட்டு முக்தி பெற்றதாக இந்த திருக்கோயில் தலவரலாறு தெரிவிக்கிறது. நல்லிச்சேரி ஜம்புகேஸ்வரர் திரு ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக கூறப்படுகிறது. இவ்வூர் சிவாலய திருக்குளத்தில் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய நடராஜர், சிவகாமியம்மன் ஐம்பொன் சிலைகள் இன்றும் சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. தேவகாத தீர்த்தத்துடன் கூடிய இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் தலமரம் வில்வமாகும். நந்தி தேவர் வழிபட்டு பேறு பெற்றதால் இவ்வூர் நந்தி மங்கள சேத்திரம் என்றும் நந்தி மங்கை என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தகவலை உறுதி செய்திடும் வண்ணம் இவ்வாலயத்தின் சுவற்றில் சிவபெருமானை நந்தி தேவர் வழிபடும் புடைச்சிற்பம் காணப்படுகிறது. இந்த நல்லிச்சேரியின் தொன்மை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதற்கு சான்றாக இக்கோயிலில் கல்வெட்டுக்கள் உள்ளன. சோழர்கள், நாயக்கர்கள் என பல மன்னர்கள் திருப்பணி செய்து வழிபட்டு பேறு பெற்ற இந்த நல்லிச்சேரி ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து வணங்கிச் சென்றால் வாழ்வு சிறக்கும் என்று இன்றும் இவ்வூர் மக்கள் நம்புகின்றனர். ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞானசம்பந்தர் வரிசையில் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய அருணகிரிநாதரின் திருப்புகழிலிருந்து ஒரு பாடலை கேட்போம் வாருங்கள்.
எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதனுடைய வார்த்தை பிரயோகங்களிலிருந்து மிகவும் அற்புதமான அதிசயமான பாடலின் இரண்டாவது பகுதியை எப்பொழுது பார்க்க போகின்றோம். சுந்தரகாண்டத்தை எதற்காக பாராயணம் செய்ய வேண்டும்? ஏன்னா சில பேர் சொல்றாங்க இல்லையா, இந்த வேலையில் ஒரு பதவி உயர்வு என்னவோ தடை வந்துக்கிட்டே இருக்கு, சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுங்க. ஒரு வீடு ஒன்று முயற்சி பண்ணுறேன், சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுங்க. எதை சொன்னாலும் சரி இப்படி சொல்கின்றார்கள் அல்லவா. வடமொழியில் ராமாயணம் மகாத்மியம் என்று ஒரு நூல் உண்டு. அதில் கூட எதற்காக என்னென்ன என்று இவ்வளவு சுருக்கமாக அழகாக சொல்லப்படவில்லை. அருணகிரிநாதர் மட்டுமே அரும் தமிழில் சொல்லி இருக்கின்றார். பாடல்: உடுக்கத்துகில் வேணும் நீள் பசி அவிக்க கணபானம் வேணும் நல் ஒளிக்கு புனலாட வேணும் மெய்யொரு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் உள் இருக்க சிறினாரி வேணும் ஒரு படுக்கத்தனி வீடு வேணும் இவ்வகையாவும் கிடைத்து கிரகவாசி ஆகிய மயக்க கடலாடி நீடிய கிளைக்கு பரிபால நாய் உயிர் அவமே போம் கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தர வேணும் மூழ்பவ கிரிக்குள் சுழல் வேணை ஆளுவதொரு நாளே. குடக்கு சில தூதர் தேடுக வடக்கு சில தூதர் நாடுக குணக்கு சில தூதர் தேடுக எனமேவி குறிப்பில் குறி காணும் மாருதி இனி தற்கொரு தூது போவது குறிப்பில் குறி போன போதிலும் வரலாமோ அடுக்க திறக்காரர் ஆகிய அறக்கற்கிளையாத தீரனும் அலைக்கப்புறமேவி மாதுரு வனமே சென்று அருள் பொன் திருவாழி மோதிரம் அளித்துற்றவர் மேல் மனோகரம் அளித்து கதிர்காமம் மேவிய பெருமாளே. ஆரம்பத்திலேயே அருணகிரிநாதர் உடுக்க துகில் வேணும் என்கின்றார். இந்த காலத்தில் நம்ம எல்லாருக்கும் மிகவும் முக்கியமானது. இன்னைக்கு சில குழந்தைகள் இளைய தலைமுறையினருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கால் சராய் கால் சட்டைன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. கேட்டால் என்னவோ ஜீன்ஸுன்றாங்க. காத்தா உள்ளே போகிறதுக்கே வழி கிடையாது. அந்த காலத்துலலாம் வேட்டி, அதையும் துகிலை வேட்டி என்பார்கள். துகிலை வேட்டின்னா அவ்வளவு மென்மையானது. காற்று உள்ளே போயிட்டு வந்தது அப்படி இப்படின்னு ஆரோக்கியமாக. அதனால தான் அப்படி மென்மையான ஆடை வேணும். அதுக்கடுத்தது உணவுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. உணவுக்கு சோத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. குடிதண்ணீர் பஞ்சம் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, ஒளிக்கு புனல் ஆடை என்பது பாடபேதம். ஆனால் அது அல்ல. ஒளிக்கு புனலாட வேணும், குளிப்பதற்கு புனல். அப்புறம் அருவி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி பஞ்சம் அதுவும் இருக்கக்கூடாதான். ஒளிக்கு புனலாட வேணும். அதுக்கடுத்தது உடம்புக்கு ஏதான வியாதி வந்துடுது. இருமல் ரோகம்னு ஒரு பாடல் பார்த்தோம், என்னென்ன வியாதி என்றே. அந்த வியாதி எல்லாம் வந்து விடுகின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு நல்ல மருத்துவராக கிடைக்க வேண்டும். இந்த போலி மருத்துவர்ன்றாங்களே, அப்படி இல்லை. அதனால்தான் மெய்யுறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும். அப்புறம் சின்ன வயசுலேயே, அதாவது இளம் வயசில் கல்யாணம் ஆகிடணும். என்னங்க கல்யாண பத்திரிகை கொடுக்குறீங்க அப்படின்னு, நாளைக்கு கல்யாணம் வந்துருங்க. 60ஆம் கல்யாணம் ஆகக்கூடிய வயசில் இல்லை, 60ஆம் கல்யாணத்தையும் இந்த முதல் கல்யாணத்தையும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். அப்படி இல்லை. உள் இருக்க சிறுநாரி வேணும். சின்ன வயசுல இளம் வயசில் கல்யாணம் ஆகிடணும். கல்யாணம் ஆகி மட்டும் பிரயோஜனம் இல்லை, ஒத்துமையாக இருக்கணும் இல்லையா. அதனால தான் அடுத்த வார்த்தையை படுக்க தனி வீடு வேணும்னார். எலி வளையாக இருந்தாலும் தனி வளை ஒரு பழமொழி உண்டு தமிழில். அருணகிரிநாதரை பொறுத்தவரையில் இந்த அடுக்குமாடு குடியிருப்பின்றாங்களே, அதை ஒப்புக்கொள்ளவில்லை. 6 கிரவுண்டு நிலத்தில் 6-15 வீடு இருக்கும். யாருக்கு அது? அப்படி இல்லை. படுக்க தனி வீடு, தனியாக வீடு. படுக்கன்னா கணவன் மனைவி அவ்வளோ ஒத்துமையாக இருக்க வேணுமா, குடும்பத்தில் ஒத்துமையே இருக்கணும். அது மட்டுமல்ல, இது எல்லாம் கிடைச்சிருந்தாலுமே நாம் அதிலேயே மூழ்கி மயங்கி விடக்கூடாது இல்லையா. நான் 7ஆவது வகுப்பில் 10 வருஷம் படித்தேன். ஏன்னு கேட்டால், வாத்தியார் என்னிடம் அன்பாக இருக்கின்றார். அதுக்கு இப்படியா? அதுபோல் இதெல்லாம் கிடச்சிருக்குன்னு இதுலேயே இருந்தால் இதனுடைய மேல்நிலை என்ன? அப்பா, இப்படி இது எல்லாமே எனக்கு கிடைத்து விட்டது என்று மயங்கி நான் இதிலேயே மூழ்கி அழிந்து விடக்கூடாது. எப்படி கடல்ல ஒரு மலையை வைத்து அவர்கள் கடைந்தார்கள் அல்லவா, அதுபோல
இந்த பிறவி பெருங்கடலில் வள்ளுவர் சொன்னார் அல்லவா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றாரே. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாடி நீந்தல் அரிது. அதைத்தான் அருணகிரிநாதர் இங்கே சொல்கின்றார். அப்பா, இப்படிப்பட்ட இந்த துயரங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடு, நல்ல முக்தியையும் அளி, எனக்கு ஞான செல்வத்தை நீயே உபதேசம் செய் என்கின்றார். அப்படிப்பட்ட அருணகிரிநாதரன் வேண்டுகோளையே நாமும் விடுப்போம். எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். எல்லா விதமான தொல்லைகளும் துயரங்களும் தீர்ந்து நமது உள்ளம் உயர்ந்த நிலையை அடையட்டும். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களை பரவசப்படுத்தி இருக்கும், சந்தோஷப்படுத்தி இருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.